ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்ய போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம். பாத்திரம் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெயை சேர்த்துடலாம். இப்போ பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. 5-6 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம பட்டை வகையெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் சோம்பு, 4 ஏலக்காய், 2 பட்டை, ஒரு பிரியாணி இலை, 4 கிராம்பு இதெல்லாம் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரும்போது வெங்காயத்தை சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் வந்து பெரிய வெங்காயமாக 4 எடுத்து அரைஞ்சி வச்சுருக்கேன் நீட்டாக. அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வரும்போது புதினாவை சேர்த்துடலாம். புதினா வந்து நான் 2 கை சேர்த்துக்கிறேன். புதினாவை சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தையும் புதினாவையும் வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்மளோட வெங்காயம் புதினாவும் நல்லா வதங்கிருச்சு. நான் இன்றைக்கி 5 பெரிய தக்காளியாக நீட்டாக அரைஞ்சி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுதை சேர்க்கணும். இஞ்சி பூண்டு இன்றைக்கி நான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை வந்து சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாம். இப்போ தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம மசாலாவை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல மல்லித்தூள் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 ஸ்பூன் கார மிளகாய்த்தூள். அடுத்தது கரம் மசாலா 1 ஸ்பூன். அதுக்கப்புறமா சக்தி பிரியாணி மசாலா வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பிரியாணிக்கு தேவையான உப்பை சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா வாசம் போகிற வரையும் வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம போட்ட மசாலாலாம் வாசம் போய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம தயிரை சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 கப் தயிரை சேர்த்துக்கிறேன். தயிரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது நம்மளோட மசாலா வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம சிக்கனை சேர்க்க போகிறோம். நாங்கள் சிக்கன் வந்து இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கோம். ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். சிக்கனை வந்து என்னென்னலாம் போட்டு மேரினேட் பண்ணேன்னா 1 ஸ்பூன் தயிர், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் கார மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் இதெல்லாம் வந்து போட்டு நல்லா பெரட்டி 1/2 மணி நேரம் நல்லா ஊறி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுடலாம். இப்போது நம்மளோட பிரியாணிக்கு தேவையான பேஸ் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஸோ 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி. நான் ஆல்ரெடி அரிசியை ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. அந்த தண்ணியை இப்போ சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு நம்ம ஒரு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது நல்லா வந்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இது மாதிரி கொதி வரணும். இந்தமாரி கொதி வர டைமில் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாவை சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 6-8 பச்சை மிளகாவை வந்து கீறி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறிட்டதுக்கப்புறமா நம்ம தட்டு போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் இருக்கணும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. தண்ணியெலாம் கொஞ்சம் சுண்டி அரிசி வந்து பாதி வெந்திருக்கும்.
இந்த டைமில் ஒரு வாட்டி கலரி விட்டுடலாம். இப்போ நல்லா கலரி விட்டாச்சு. அடுத்ததாக கொஞ்சமாக நெய்யை சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு நம்ம தம் போட்டுடலாம். இப்போது பிரியாணிக்கு தம் போடுறதுக்கு ஒரு வாழை இலையை நம்ம பிரியாணி பாத்திரத்துக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே தட்டை வச்சுட்டு வெயிட்டான பொருளை எதனா வந்து நம்ம அந்த தட்டுக்கு மேலே வைக்கணும். இப்போது தம் போட்டதுக்கப்புறமா 5 to 6 minutes இந்த தம்லே வந்து நம்ம பிரியாணி குக் ஆகணும். இப்போது நம்மளோட தம் போட்டு 5 to 6 minutes ஆகிடுச்சு. பிரியாணி நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் பிரியாணி சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம பிரியாணியை உடையாமல் கலரி விட்டுடலாம் ஒரு வாட்டி. சாதெல்லாம் குழையாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் கலரி விடும்போது ரொம்ப வந்து அடியில் விட்டு கலரக்கூடாது, மேலோட்டமாக கலரி விடுங்க, இல்லைன்னா சாப்பாடெல்லாம் உடஞ்சிரும். அவ்வளோதான் மக்களே, நம்மளோட சுவையான சிக்கன் பிரியாணி சூப்பராக சுட சுட ரெடி ஆகிடுச்சி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Bye.